சிம்பிளா, ஈஸியா 5 நிமிஷத்துல ஆரஞ்சு பாப்சிக்கிள் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதில விட்டமின் சி, ஃபைபர், நார்சத்து, பொட்டாசியம் எல்லாமே இருக்கு. ஸ்கின், ஹேருக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு 6 பழுத்த ஆரஞ்சு பழம் எடுத்துக்கணும். புளிப்பு இல்லாம இருந்தா ரொம்ப நல்லதா இருக்கும். இத வந்து விதைகள் இல்லாம நம்ம இது மாரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதில ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவர், கலர் எல்லாம் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த மாதிரி கூட நீங்க பிழிஞ்சு எடுத்துக்கலாம். மிக்ஸியில போட்டீங்கன்னா, விதைகளும் சேர்த்து அரைபடுறதுனால உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை வரும். லெமன் வந்து ரொம்ப அதிகமா பிழிய வேணாம். ஒரு 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சா போதும். இதில ஸ்வீட்டுக்காக நீங்க பவுடர் சுகர், தேன் இல்லன்னா ப்ரவுன் சுகர் கூட நீங்க போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம். நல்ல ஸ்வீட்டா இருந்ததுன்னா, நீங்க சுகர் எல்லாம் கூட ஆட் பண்ண வேண்டியதில்ல. குழந்தைகளுக்கு வந்து இதெல்லாம் போட்டா தான் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ, இப்போ வந்து ஆரஞ்சு எடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனோட விதைகள எடுத்துட்டு இது மாரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்க லெமனையும் சின்ன சின்னதா ஸ்லைஸ் பண்ணி அந்த மோல்டுல வந்து போடலாம். இப்போ பாப்சிக்கிள் மோல்டுல பாதி ஃபில் பண்ணதுக்கப்புறமா, இந்த ஸ்லைஸ வச்சுட்டு திரும்ப வந்து ஃபில் பண்ணிடுவோம். இந்த மோல்டு இல்ல அப்டின்னா, நீங்க வந்து டம்ளர்ல பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. பேப்பர் கப்ஸ் இருக்கு. இது வந்து ஃப்ரீசர்ல ஒரு 12 மணி நேரம் இருந்துச்சு அப்டின்னா, ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும். நல்லா செட் ஆனதுக்கப்புறம் எடுக்கணும். இதுலயே வந்து நம்ம மாதுளை விதைகள் போடலாம். ஸோ மினிமம் 8 ஹார்ஸ் நீங்க வச்சுட்டு எடுத்துருங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். இந்த பாப்சிக்கிள் பண்ணா 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்.